பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தை இன்றைக்கு கருணாநிதி பெயராலே கருணாநிதி கான்கிரீட் வீடு கட்டும் திட்டம் என்று ஏமாற்றி வருகிறார். அந்த பெயர் மாற்றம் செய்வது என்பது அவருக்கு கைவந்த கதை. அதை மீண்டும் காமராஜர் பெயரை கான்கிரீட் வீடுகளுக்கு கூட்ட வேண்டும். காமராஜர் வீடு கட்டும் திட்டம் என்று காங்கிரஸ் வீடு கட்டும் திட்டத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதை முதலாவதாக வைக்கிறோம். தமிழக மீனவர்களுக்கு இழுத்தடிக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறதை தவிர பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இந்த ஆட்சி மீனவர்களை வஞ்சித்து வருகிறது. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் கட்டாயம் ஏற்படுகிறது. காவேரி நதிநீர் பிரச்சனையில் இன்றைக்கு தமிழகம் செஞ்சிக் கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. இது அத்தனை குழப்பமும் ஏற்படுத்தியதும் ஏற்படுத்தி வருபவரும் தொடர்ந்து செய்து வருபவரும் தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வருகின்ற முதலமைச்சர் கருணாநிதி. அவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் சட்ட ரீதியாக நான் நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்று சொல்கிறார். இத்தனை காலம் நீதிமன்றத்திற்கு சென்றாயே இடைக்கால தீர்ப்புகள் எல்லாம் வழங்கினார்களே, என்ன ஆயிற்று? தமிழகத்திற்கு திட்டமிட்டு குறிப்பிட்டு தண்ணீரை கொடுத்தாக வேண்டும், உடனே திறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்மையற்றவராக மத்திய அரசை கண்டித்து கேட்கிற திறனற்றவராக கருணாநிதி இயங்கிக் கொண்டிருக்கிறார். கருணாநிதி இருக்கிற வரையிலும் தமிழக விவசாயிகளுக்கு விடுதலை காலம் ஏற்படாது. விலைவாசி அன்றாட வெகுவாக அனுபவிக்கின்ற இந்த விலைவாசி உயர்வை குறைக்காமல் மேலும் மேலும் எல்லா துறையிலும் பெட்ரோல் ஆரம்பித்து பேருந்துகளுக்கு ஆரம்பித்து எல்லா துறையிலும் விலைவாசியை உயர்த்திக் கொண்டே போகிறார். மின்சாரத்திற்கு விலை உயர்த்தினாய். இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க இருக்கையை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி விலகியாக வேண்டும். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்காக வேண்டும். கவர்மெண்ட் மஸ்ட் பி ஃபார்ம். கருணாநிதி வெளியேற வேண்டும். வேலைக்காரங்க ஆட்சி மீண்டும் அமைய வேண்டிய கட்டாயமும் அவசியம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இன்றைக்கு இதற்கெல்லாம் மேலாக உச்ச நீதிமன்றத்தில்